ஹலோ உறவுகளே! இந்த வீடியோல நான் சனிக்கிழமை வீடு கிளீன் பண்ணது, ஞாயித்துக்கிழமை திருவாதிரை கும்பிட்டதுன்னு தான் பார்க்க போறோம். சனிக்கிழமை மார்னிங் எந்திரிச்சு வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து ஆரம்பிச்சேன். ஃப்ரிட்ஜெல்லாம் நல்லா தொடச்சு, அதில இருக்கிற ட்ரேலாம் எடுத்து கழுவி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் போடுற பேஸ்கெட்டையும் கழுவி வச்சுட்டு, நல்லா காய வச்சுட்டு, மறுபடியும் எடுத்து ஃப்ரிட்ஜிலேயே செட் பண்ணி வச்சு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு துணி துவைக்க போயிருந்தோம். வாய்க்காலில் செம்ம மீன். இங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்னு. தண்ணி அப்போத்தான் எடுத்து விட்டுருந்தாங்க. தண்ணி வர வர மீன் ரொம்ப அதிகமாகிருச்சு. வாய்க்காலில் போய் துணி பெட்ஷீட்டு எல்லாம் துவைச்சிட்டு வீட்டுக்கு வந்தோடனே மறுபடியும் ஜன்னல் கதவெல்லாம் துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஜன்னல் கதவுலாம் வைக்கும்போது நல்லா இருக்குது. ஆனால் துடைக்கும்போது தான் ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. விண்டோ கிளாஸ்லலாம் காலின கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டு, அதுக்கப்புறம் அப்படியே துணியை வச்சு தொடச்சி விட்டுட்டேன். எனக்கு இந்த ஜன்னல் கம்பிக்குள்ளே கை விட்டு துடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான வேலை. ஒரு வழியாக இருக்கிற எல்லா கதவு, ஜன்னல் எல்லாமே தொடச்சி முடிச்சாச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செஞ்சேன். எனக்கு இந்த வேலையெல்லாம் செய்ய பிடிக்காது. அதனால கஷ்டப்பட்டு செஞ்சேன். அதுக்கப்புறம் வெளியே ஒயிட் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு சுண்ணாம்பை கலக்க ஆரம்பிச்சாச்சு. கலக்கின சுண்ணாம்பு அப்படியே கீழால மட்டும் அடித்து விட்டோம். நைட்டு மாடு ஆடிச்சு. அதை போய் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தூங்க போயாச்சு. அடுத்த நாள் சண்டே. சண்டே திருவாதிரை. ஸோ அதனால காய்கள்லாம் கட் பண்ணிட்டு இருந்தேன். 7 வகையான காய் வச்சு கூட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு காயெல்லாம் கட் பண்ணி கொடுத்தேன். காயெல்லாம் கட் பண்ணி எல்லா வேலையும் செய்யறக்கே மதியத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். சாமி எல்லாம் புள்ளாரெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு உடையாத வெல்லம், உருகாத வெண்ணெய் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். திருவாதிரை கும்பிட்றதுக்கு பாட்டு பாடையில் அந்த பாட்டுலேயே ஒரு உடையாத வெல்லம், உருகாத வெண்ணெய்ன்னு இதெல்லாம் கண்டிப்பாக வச்சு கும்பிட்ணுன்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சுட்ருந்தோம். சமையல் என்னென்ன பண்ணியிருந்தோம்னா, மாங்காய் ஊறுகாய், திருவாதிரை களி, கச்சாயம், அப்பளம், சாப்பாடு, உப்பு பருப்பு, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார், 7 வகையான காய் போட்ட கூட்டு, ரசம், தயிர் அவ்வளோதான். எல்லாம் இலையில வச்சுட்டு அதுக்கப்புறம் நவதானியம் எடுத்து எல்லாத்து கையிலையும் கொடுத்து, அது மேலே மஞ்சள் தண்ணி தெளித்து பாட்டு சொன்னாங்க. அம்மா பாட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சூடம்லாம் காமிச்சு சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு விரதத்தை ஃபினிஷ் பண்ணியாச்சு. யார் யார் திருவாதிரை நேற்று கும்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங்க்கு மேலே நடராஜர் திருக்கல்யாணம் கோயில், அதனால கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். நாங்கள் போகும்போதே 7 மணிக்கு மேலே தான் போனோம். அதனால போகும்போதே சாமி ஊஞ்சல் ஆடுறது, மாலை மாற்றுறதெல்லாம் பார்க்க முடியல. செமையான கூட்டம். அதனால் பின்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். பின்னாடி உட்காந்துருந்தங்காட்டி சாமிக்கு நடந்த சீர் சம்பிரதாயங்கள் எல்லாம் அவ்வளோவா வீடியோ எடுக்க முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வீடியோ ஆட் பண்ணியிருக்கிறேன். எல்லோரும் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவாதிரை கும்பிட போகிறோம். आरुद्रा नक्षत्र संयुक्ताया शुभ नक्षत्र शुभ योग शुभ करण शुभ लग्न शुभ मुहूर्त एवं गुण सकल विशेषेण विशिष्टाया अस्या वर्तमानाया சக்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டு செய்மின் சித்தியும் கவியும் பார்ப்பதியும் கங்கையும் கவரி குன்பின் மற்றும் ஐயாரும் நம்மானை பாடி வாசனையும் விளக்கு